ஹாய் கைஸ், ஐ ஆம் ஃப்ரம் நமோ போஸ்டல் அகாடமி. நமோ போஸ்டல் அகாடமிலேருந்து இந்த கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பிஓகேட் பார்ட் 2ல் செக்ஷன் 10 அபவுட் கஸ்டம்ஸ் கண்ட்ரோல். இந்த செக்ஷன் 10 எதை பற்றி சொல்லுதுன்னா, கஸ்டம்ஸ் கண்ட்ரோலை பற்றி சொல்லுது. ஃபஸ்ட்டு, ஆல் போஸ்டல் ஆர்டிகல்ஸ் சென்ட் டு ஃபாரின் கண்ட்ரீஸ் ஃப்ரம் இந்தியா ஆர் ஆர்டிகல்ஸ் ரிசீவ்டு இன் இந்தியா ஃப்ரம் foreign countries are subjected to control by Indian Customs Department. அதாவது ஃபாரின்லேருந்து ஒரு ஆர்டிக்கல் இந்தியாவுக்கு வரணுன்னாலும் சரி, இந்தியாவிலேருந்து ஒரு ஆர்டிக்கல் ஃபாரினுக்கு போகணுன்னாலும் சரி, அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே இந்தியன் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட கண்ட்ரோலுக்கு கண்டிப்பாக வரணும். தி கண்ட்ரோல் இஸ் பேஸ்ட் ஆன் இந்தியன் கஸ்டம்ஸ் ஆக்ட் 1962. இப்போ இந்தியன் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட கண்ட்ரோலுக்கு வரும். அவங்களோட கண்ட்ரோல் எந்த ஆக்டில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கஸ்டம்ஸ் ஆக்ட் 1962 படி தான் அவங்களோட கண்ட்ரோல்ஸ் இருக்கும். இட் கவர்ஸ் நாட் ஓன்லி த இம்போஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட் ஆர் இம்போர்ட் டியூட்டிஸ், பட் ஆல்சோ இன்டெண்டட் ஃபார் ensuring observance of other legislations such as Import and Export Control Act, Foreign Exchange Regulation Act, etc. இதில் இந்த இந்தியன் கஸ்டம்ஸ் ஆக்ட் 1962 படி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டியூட்டிஸை கவர் பண்ணுறது மட்டும் அந்த கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வேலை இல்லை. அவங்க மற்ற இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ஆக்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபாரினுக்கு அனுப்பணும், ஃபாரின்லேருந்து ஒரு ஆர்டிக்கல் வரணும்னா அந்த ஆர்டிக்கலில் என்னென்ன ஆக்ட்ஸ் எல்லாம் இம்போஸ் ஆகி இருக்கணுமோ அந்த ஆக்ட்ஸ் படி எல்லாம் கரெக்டாக இருக்கான்றத அப்சர்வ் பண்ணுறதும் அந்த இந்தியன் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கு தான். தி கஸ்டம்ஸ் கண்ட்ரோல் இஸ் ப்ரைமர்லி எக்ஸசைஸ்டு அட் பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி ஆர் எக்ஸிட் ஃப்ரம் த கண்ட்ரி. இந்த கஸ்டம்ஸ் கண்ட்ரோல் அதாவது ஃபாரினுக்கு அனுப்பக்கூடிய ஆர்டிக்கல் எல்லாம், அது இல்லாமல் ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய ஆர்டிக்கல் எல்லாமே கஸ்டம்ஸ் கண்ட்ரோலில் கம்பல்சரி போயிட்டு வரணும்னு பார்த்தோம். அப்போது அந்த கஸ்டம்ஸ் கண்ட்ரோல்ன்றது எந்தெந்த இடத்துல இருக்குது, எந்தெந்த இடத்துலலாம் கஸ்டம்ஸ் அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று அட் ப்ரைமரிலி முக்கியமாக அட் பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி ஆர் எக்ஸிட் ஃப்ரம் த கண்ட்ரி. அதாவது கண்ட்ரிக்கு உள்ள வர இடத்துலையும் கண்ட்ரிலேருந்து வெளியே போகிற இடத்துலையும் தான் அந்த கஸ்டம்ஸ் கண்ட்ரோல் இருக்கும். However, where the control leads to detention of postal article, its opening for examination, imposition of duty or production of documents by sender or addressee are carried out in foreign post office or sub-foreign post office. ஒன்று பாயிண்ட் ஆஃப் என்ட்ரியில் அல்லது பாயிண்ட் ஆஃப் எக்ஸிட் ஃப்ரம் த கண்ட்ரி, அந்த ரெண்டு இடத்துல கஸ்டம்ஸ் கண்ட்ரோல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை அந்த இந்தியன் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களோட கண்ட்ரோல் இருக்கிற இடத்துலையே ஆர்டிக்கலை டிட்டன் பண்ண வேண்டியது, ரிட்டைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் அந்த இடத்துல அந்த ஆர்டிக்கலை உள்ளே என்ன இருக்குதுன்னு எக்ஸாமைன் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணுறது, அந்த ஆர்டிக்கல் மேலே டியூட்டி இம்போஸ் பண்ணுறது, ஒருவேளை ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டது அப்படின்னா அது சென்டர்கிட்ட இருந்தோ அட்ரஸிக்கிட்ட இருந்தோ டாக்குமெண்ட்ஸை வாங்கிறது, அவங்களுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கான உள்ளே இருக்கக்கூடிய ஆர்டிக்கலுக்கான டாக்குமெண்ட்ஸோ அல்லது சென்டர் அட்ரஸியோட டாக்குமெண்ட்ஸோ கலெக்ட் பண்ணுறது. இந்த ஒர்க் எல்லாமே எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ். இந்த ஒர்க்குக்காக தான் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ், சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்னு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த டியூட்டி இம்போஸ் பண்ணுறதுக்காகவோ ஆர்டிக்கலை டிடைன் பண்ணுறது, அப்புறம் டாக்குமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணுறதுன்ற மாதிரி டியூட்டிஸ் எல்லாம் செய்வாங்க. ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ், சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்னால் என்னன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸுன்றது ஒரு ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அது மட்டும் இல்லாமல் அங்கேயே இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி இம்போஸ் பண்ணுற ஒர்க்கெல்லாம் செய்வாங்க. அதே சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸுன்றது நாட் அன் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அது ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. ஆனால் அங்கே இந்த கஸ்டம்ஸ் சம்மந்தமான ஒர்க்கை மட்டும் செய்வாங்க. அது சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்.
The officers exercising the control and carrying out the functions belong to customs department. இந்த கஸ்டம்ஸ் சம்மந்தமான ஒர்க் எல்லாமே ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ அல்லது சப்ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ நடக்கும்னு சொன்னோம். அப்போது அந்த கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான ஒர்க்கை நம்ம போஸ்டல் அஃபிஷியல் செய்வோமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. நம்ம ஆர்டிக்கல் புக் பண்ணும்போது கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் வாங்கி புக் பண்ணுவோம், அதோட சரி நம்மளோட ஒர்க்கு. அங்கே ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் சப்ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸில் அதுக்கான டியூட்டியை இம்போஸ் பண்ணுறது, கஸ்டம்ஸ்க்கு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் தேவைப்பட்டால் சென்டர்கிட்டேருந்தோ அல்லது அட்ரஸிக்கிட்ட இருந்தோ வாங்கிறது, அது எல்லா ஒர்க்குமே கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டை தான் சேரும். கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அஃபீஷியல்ஸ் தான் அந்த ஒர்க்கை செய்வாங்க. தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி டிசிஷன்ஸ் டேக்கன் பை த கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிஸ். ஒருவேளை அந்த கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிஸ் ஏதாவது டெசிஷன் எடுத்தால், எந்த டிசிஷன் வேணாலும் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க அவங்களோட ரூலுக்கு உட்பட்டு எடுக்கலாம். அதுக்காக தான் அந்த கண்ட்ரோல் இஸ் பேஸ்ட் ஆன் இந்தியன் கஸ்டம்ஸ் ஆக்ட் 1962ன்னு பார்த்தோம். அந்த ஆக்டில் இருக்கிறபடி எந்த டிசிஷன் வேணுனாலும் அவங்க எடுக்கலாம். அதுக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதுக்காக எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும், அவங்க எடுக்கக்கூடிய எந்த டிசிஷனாக இருந்தாலும் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் எடுத்துக்காது. All communications concerning customs duty levied and other treatment of postal articles arising out of the functions of customs department should be addressed only to the customs authorities, that is postal appraiser or principal postal appraiser. அதாவது கஸ்டம்ஸ் டியூட்டி சம்மந்தமான எந்த விதமான கம்யூனிகேஷனாக இருந்தாலும் சரி, அதே போல் வேறு எந்த விதமான கஸ்டம் சம்மந்தமான எந்த வித கம்யூனிகேஷனாக இருந்தாலும் அதை யாருக்கு அட்ரஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிஸ்க்கு மட்டும்தான் அதை பற்றின டீட்டெயில்ஸை வந்து நம்ம கேட்கணும். அதை பற்றி எந்த வித இஷ்யூவாக இருந்தாலும் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டான அத்தாரிட்டிஸ் கிட்ட தான் அதை எடுத்துகிட்டு போகணும். அந்த கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிஸ்ன்றது யார், அந்த கஸ்டம்ஸ் அத்தாரிட்டி யாருக்கு அதை அட்ரஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா அவரோட நேம் டெசிக்னேஷன் என்னென்னா போஸ்டல் அப்ரைசர் ஆர் பிரின்சிபல் போஸ்டல் அப்ரைசர். இந்த கஸ்டம் சம்மந்தமான ஒர்க்கெல்லாம் பார்க்குறவர் போஸ்டல் அப்ரைசர் ஆர் பிரின்சிபல் போஸ்டல் அப்ரைசர். தே ஹாவ் தர் ஆஃபீஸஸ் இன் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸஸ் ஆர் sub-foreign post offices where the articles have been assessed to duty or subjected to any treatment by the customs. And the postal appraiser principal postal appraiser அவரோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ஒன்று ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ அல்லது சப்-ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி ஒர்க் எல்லாமே ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் சப்-ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் தான் நடக்கும்னு சொல்லிட்டு. அப்படி அந்த கஸ்டம்ஸை டியூட்டி இம்போஸ் பண்ணுறது, அந்த இடத்துல ஆர்டிக்கலை டிட்டன் பண்ணி ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறது, அந்த ஒர்க் எல்லாமே அந்த ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் சப்-ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய போஸ்டல் அப்ரைசர் ஆர் பிரின்சிபல் போஸ்டல் அப்ரைசர் தான் அந்த வேலையை செய்வாங்க. அதனால தான் அவங்களோட ஆஃபீஸ் வந்து ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ அல்லது சப்-ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இருக்குது. Outward foreign articles should be accompanied by customs declaration and other forms such as PP form. இப்போ இந்தியாவிலேருந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு ஒரு ஆர்டிக்கல் அனுப்புகிறாங்க அப்படின்னா அதில் கம்பல்சரி தேவையான ஃபார்ம்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி தான் அனுப்பணும். அதில் கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் ஃபார்ம் கம்பல்சரி இருக்கணும். அது இல்லாமல் பிபி ஃபார்ம் மாதிரியான தேவைப்பட்ட ஆர்டிக்கலுக்கு பிபி ஃபார்ம், அதாவது பர்சனல் பர்டிகுலர் ஃபார்ம், அந்த ஆர்டிக்கலுக்குள்ளே என்னென்ன இருக்குது, சென்டரோட அட்ரஸ், அட்ரஸியோட அட்ரஸ், என்ன வேல்யூ, அது எல்லாத்தையுமே அந்த பிபி ஃபார்ம்லேயும் நோட் பண்ணணும். அது இல்லாமல் கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் ஃபார்மும் அதில் வைக்கணும். தி ஆப்சன்ஸ் ஆஃப் சச் ஃபார்ம்ஸ் லீட் டு டிடென்ஷன் ஆஃப் ஆர்டிக்கல் அட் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் த ரிட்டன் டு சென்டர். ஒருவேளை தேவையான ஃபார்ம்ஸ் எதையும் அட்டாச் பண்ணாமல் ஆர்டிக்கலை சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஆர்டிக்கல் சீக்கிரமாக அனுப்ப மாட்டாங்க. டிடென்ஷன் அந்த ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிலே எடுத்து வச்சுட்டு அந்த ஃபார்ம்ஸை வந்து அனுப்பினவங்கக்கிட்டேயோ அல்லது அட்ரஸிக்கிட்டேயோ அதுக்கு தேவையான அந்த கஸ்டம்ஸ் ஃபார்ம் ஆகட்டும், பிபி ஃபார்ம் ஆகட்டும், எல்லாமே கால் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லி அந்த ஃபார்ம்ஸை வாங்கினதுக்கு பிறகு தான் அந்த ஆர்டிக்கல் அனுப்புவோம். ஸோ இட் இஸ் லையபிள் டு டிடென்ஷன். அதனால் ஆர்டிக்கல் உடனடியாக போகாமல் ஆஃபீஸ்லேயே கொஞ்ச நாள் இருக்கக்கூடும். அப்படி ஒரு வேளை இல்லைன்ற சமயத்தில் அந்த ஆர்டிக்கல் வந்து அந்த ஃபார்ம்ஸ் எதுவுமே இல்லை, எலிஜிபிலிட்டி ஃபுல்ஃபில் பண்ணலைன்னு சொல்லிவிட்டு நம்ம அதை சென்டருக்கே திரும்ப
அனுப்பினாலும் அனுப்பிடுவோம். அது அங்கங்கே இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிஸை பொறுத்து இருக்குது. Articles liable to export duty are detained at outward office of exchange and the senders are informed by the customs authorities regarding payment of duty. ஒருவேளை ஒரு ஆர்டிக்கல் வந்து எக்ஸ்போர்ட் டியூட்டி பே பண்ண வேண்டியது இருக்குது, அதாவது இங்கேருந்து ஃபாரினுக்கு ஆர்டிக்கலை அனுப்பும்போதே டியூட்டி பே பண்ண வேண்டிய நிலைமை இருந்தது, ஆனால் அதை பே பண்ணாமல் அனுப்பிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல அங்கே அவுட்வேர்ட் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னால் என்னென்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே சென்னையிலேருந்து யூஎஸ்ஏவுக்கு ஒரு ஆர்டிக்கலை அனுப்பணும். அப்படி இருக்கும்போது இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான் அவுட்வேர்ட் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஏன்னா இங்கே சென்னையிலேருந்து தான் அனுப்புகிறாங்க, அதனால் சென்னையில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு அவுட்வேர்ட் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அந்த அவுட்வேர்ட் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் அந்த ஆர்டிக்கலை டிடைன் பண்ணிவிடுவாங்க. ஆர்டிக்கல் அங்கேயே வச்சு அந்த கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிஸ் சென்டருக்கு கால் பண்ணி எக்ஸ்போர்ட் டியூட்டி பே பண்ண சொல்லுவாங்க. அப்படி பே பண்ணாங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த ஆர்டிக்கலை ஃபாரினுக்கு அட்ரஸுக்கு அனுப்புவாங்க. The post office does not undertake to collect the export duty which has to be paid by the sender. அப்படி ஒருவேளை எக்ஸ்போர்ட் டியூட்டி பே பண்ண வேண்டியிருந்து சென்டருக்கு சொன்னதுக்கு பிறகு நான் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து தானே அந்த ஆர்டிக்கல் அனுப்பினேன், அதனால் அந்த எக்ஸ்போர்ட் டியூட்டியும் போஸ்ட் ஆஃபீஸில் நான் பிறகு போய் கட்டுறேன்னு சொன்னாங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி போஸ்ட் ஆஃபீஸ் எடுத்துக்காது. ஏன்னா அதை வந்து அவங்க டைரெக்டாக கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் தான் கட்டணும். போஸ்ட் ஆஃபீஸில் பணத்தை கட்டி நாம் வந்து அந்த ஆர்டிக்கலை அனுப்ப சொல்ல மாட்டோம், டைரெக்டாகவே அவங்க கஸ்டம்ஸ்க்கு போய் கட்டிக்கணும். The articles will be transmitted onwards when the customs department give their clearance for transmission. எப்படின்னா அவங்க அந்த எக்ஸ்போர்ட் டியூட்டியை பே பண்ணதுக்கு பிறகு தான் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பான். இங்கேருந்து அந்த ஆர்டிக்கலை ஃபாரினுக்கு அனுப்பலான்னு சொல்லிட்டு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு தான் அந்த ஆர்டிக்கலை அவுட்வேர்ட் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிலிருந்தே அனுப்புவாங்க. இல்லைனா அது அவுட்வேர்ட் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிலே தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா சென்டருக்கே ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. ஆர்டிக்கல் சென்ட் த சிஸ்டம் ஆஃப் ட்ராபேக் ஆன் கஸ்டம்ஸ் டியூட்டி. இப்போ வந்துட்டு எக்ஸ்போர்ட் டியூட்டி பே பண்ணதை பற்றி பார்த்தோம். அதே போல் இம்போர்ட் டியூட்டியும் பே பண்ணுவாங்க. இப்போ ஃபாரின்லேருந்து ஒரு ஆர்டிக்கல் இந்தியாவுக்கு வருது அப்படின்னா அது இம்போர்ட் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு டியூட்டி பே பண்ண வேண்டி இருக்கும். ஆர்டிக்கல் சென்ட் த சிஸ்டம் ஆஃப் ட்ராபேக் ஆன் கஸ்டம்ஸ் டியூட்டி. தி ப்ரொசீஜர் இஸ் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார் கிளைமிங் ட்ராபேக் ஆஃப் டியூட்டி அண்டர் செக்ஷன் 75 ஆஃப் கஸ்டம்ஸ் ஆக்ட் 1962 on nylon goods used in manufacture of badminton and tennis rackets exported out of India by parcel post. அதாவது இது எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, இந்த நைலான் கட்ஸ் பேட்மிண்டன் டென்னிஸ் ராக்கெட் தயாரிக்கிறதுக்காக இந்தியாவில் வந்துட்டு நைலான் கட்ஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். அந்த நைலான் கட்ஸை இம்போர்ட் பண்ணி பேட்மிண்டன் டென்னிஸ் ராக்கெட்டை இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி அதை ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது நம்ம இந்தியாவோட பவருக்கு, அதாவது இந்தியாவில் பொருளை மேனுஃபேக்சர் பண்ணி ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்றதுனால அதுக்காக இம்போர்ட் பண்ண பொருள் மேலே விதித்த அந்த டியூட்டி, இம்போர்ட் டியூட்டியை அந்த மேனுஃபேக்சரர் ஃபேக்ட்ரி ஓனர் வந்துட்டு மீண்டும் கிளைம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கட்டிட்டு அவங்க அந்த நைலான் கட்ஸை எடுத்து ராக்கெட்ஸ் எல்லாம் தயாரிச்சிடுவாங்க. அதை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த கன்சர்ன்ட் அத்தாரிட்டி கிட்ட காமிச்சு இதுக்காக தான் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக தான் பண்ணோம், அந்த பொருள் வந்து இந்த மேனுஃபேக்சரிங்காக தான் உதவுச்சு, இப்போ இதை நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், ஸோ எங்களுக்கான அந்த நாங்கள் கட்டின இம்போர்ட் டியூட்டியை கிளைம் கொடுங்கன்னு கேட்கலாம். அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த ப்ரொசீஜர் ஃபார் கிளைமிங் ட்ராபேக் ஆஃப் டியூட்டி வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, அந்த கஸ்டம்ஸ் ஆக்ட், இந்தியன் கஸ்டம்ஸ் ஆக்ட் 1962 செக்ஷன் 75 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த நைலான் கட்ஸ் யூஸ்ட் இன் மேனுஃபேக்சர் ஆஃப் பேட்மிண்டன் அண்ட் டென்னிஸ் ராக்கெட்ஸ் எக்ஸ்போர்ட்டட் அவுட் ஆஃப் இந்தியா பை பார்சல் போஸ்ட். பார்சல் போஸ்ட் மூலமாக டிரான்ஸ்மிட் பண்ணும்போது இந்த ட்ராபேக் ஆன் கஸ்டம்ஸ் டியூட்டியை கிளைம் பண்ணுவாங்க. The procedure applies mutatis mutandis to any other article sought to be exported by parcel post from interior places where there are no post offices of exchange. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம
ஃபாரின்லேருந்து ஒரு ஆர்டிக்கலை இம்போர்ட் பண்ணும்போது டியூட்டி பே பண்ணிட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதை கிளைம் பண்ணிப்பாங்கன்னு பார்த்தோம். அது எல்லா இடத்துக்குமே பொருந்துமா அப்படின்னா கிடையாது. எந்த ஒரு இப்போது ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கம்பெனி வந்து எங்கே இருந்தால் அதை கிளைம் பண்ணலான்னு பார்த்தோம்னா அந்த கம்பெனி இருக்கிற இடத்துல ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்கக்கூடாது. இன்டீரியர் பிளேஸில் இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த இம்போர்ட் டியூட்டியை கிளைம் பண்ண முடியும். தி ப்ரொசீஜர் அப்ளைஸ் மியூட்டாட்டிஸ் மியூட்டாண்டிஸ். இந்த மியூட்டாட்டிஸ் மியூட்டாண்டிஸ் அப்படின்னா என்னென்னா அப்ளையிங் த சேம். இப்போது இந்த ப்ரொசீஜர் இந்த நைலான் கட்ஸ் டென்னிஸ் ராக்கெட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் பொருந்தும். ஆனால் அதுக்கான கண்டிஷன் என்னென்னா பார்சல் போஸ்ட் மூலமாக எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதே போல் அந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்கிற இடத்துல இல்லாமல் அங்கேருந்து ஒரு இன்டீரியர் பிளேஸில் இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அந்த இம்போர்ட் டியூட்டியை அவங்க கிளைம் பண்ண முடியும். அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, manufacturers of badminton and tennis rackets who have factories at interior places away from established foreign post office of exchange and who are desirous of claiming drawback of import duty on nylon goods make an application to superintendent of central excise when the goods are ready to be packed, requesting permission to arrange for examination of goods. அதாவது அந்த பேட்மிண்டன் டென்னிஸ் ராக்கெட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன், அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது, இன்டீரியர் பிளேசஸில் இருக்கணும். அப்படியும் இருந்து அவங்க அந்த இம்போர்ட் டியூட்டியாக நைலான் கட்ஸ் இம்போர்ட் பண்ணும்போது விதித்த டியூட்டியை கிளைம் பண்ண விருப்பப்பட்டாங்க அப்படின்னா அவங்க அதுக்கான அப்ளிகேஷனை சூப்பரண்டன்ட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸைஸ்க்கு கொடுக்கணும். when the goods are ready to be packed, அதாவது அவங்க செஞ்ச அந்த ராக்கெட்ஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்ற சமயத்தில் அந்த சூப்பரண்டன்ட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸைஸ்க்கு அப்ளிகேஷனை கொடுத்து நீங்கள் வந்து எங்களோட கூட்ஸை வந்து எக்ஸமைன் பண்ணுங்கள், வந்து செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அப்ளிகேஷனை கொடுக்கணும். அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷனுக்கான ஃபார்ம் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டின்னு சொல்லுவோம். அந்த ஃபார்ம் டியை தான் ஃபில் பண்ணி அவங்க கொடுக்கணும். On receipt of application, the superintendent depute an officer to examine the goods under his direct supervision. அந்த அப்ளிகேஷன் வந்ததும் அந்த சூப்பரண்டன்ட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவார்னா அவரோட சூப்பர்விஷன், டைரக்ட் சூப்பர்விஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸரை டெபியூட் பண்ணி எக்ஸாமின் பண்ண சொல்லுவார். ஒருவேளை அந்த இடம் அந்த ஃபேக்ட்ரி சூப்பரண்டன்ட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த ஃபேக்ட்ரி இருக்க இடத்துக்கும் 16 கிலோமீட்டருக்கு அதிகமாக இருக்குதுன்ற சமயத்தில் அவர் என்ன பண்ணுவார்னா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு டெப்யூட்டி சூப்பரண்டன்ட்டை அந்த வேலைக்காக டெப்யூட் பண்ணுவார். இன் கேஸ் வேர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சூப்பரண்டன்ட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ட் த ஃபேக்ட்ரி இஸ் மோர் தென் 16 கிலோமீட்டர்ஸ் ஆர் வென் த சூப்பரண்டன்ட் இஸ் பிஸி ஹீ மே நாமினேட் ஒன் ஆஃப் த டெப்யூட்டி சூப்பரண்டன்ட்ஸ் டு அட்டெண்ட் சூப்பர்விஷன். ஒரு வேளை 16 கிலோமீட்டருக்கு அதிகமாக இருந்தாலோ அல்லது சூப்பரண்டன்ட் வந்து பிஸியாக இருக்கிற சமயத்துலேயோ அவர் கீழே இருக்கக்கூடிய ஒரு டெப்யூட்டி சூப்பரண்டன்ட்டை இந்த வேலைக்காக அவர் டெப்யூட் பண்ணலாம். அப்படிங்கிற பட்சத்தில் அவரோட டைரக்ட் சூப்பர்விஷனில் இருக்கவங்களோ அல்லது அந்த டெப்யூட்டி சூப்பரண்டன்ட்டோ அந்த ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. The officer shall be presented the rackets ready to be packed for the examination along with the details of consignment in quadruplicate in part 1 of the form D annexed. இந்த ஃபார்ம் டி தான் ஃபில் பண்ணி கொடுப்பாங்கன்னு பார்த்தோம். அந்த ஃபார்ம் டியில் பார்ட் 1ல் இருக்குது வந்து இவங்க டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி கொடுக்கணும். மொத்தமாக எவ்வளோ அனுப்புகிறோம், அது எதனால் ஆச்சு, அதுக்காக எவ்வளோ இம்போர்ட் டியூட்டி பே பண்ணாங்க, அது மாதிரி டீட்டெயில்ஸை அவங்க ஃபில் பண்ணி அதை எக்ஸாமைன் பண்ண வரக்கூடிய ஆஃபீஸர்கிட்ட கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த ராக்கெட்ஸ் அவங்களோட கூட்ஸை வந்து அவர் செக் பண்ணுவார். தி ஆஃபீஸர் எக்ஸாமைன்ஸ் ராக்கெட்ஸ். இஃப் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு எஸ்டாப்ளிஷ் nature of material of which gut is made, he may adopt suitable methods to satisfy
தி கட் இஸ் மேட் ஒன்லி ஆஃப் நைலான் கட். சாரி, இந்த இடத்துல கட்டுன்ற இடத்துல கைன்னு தெரியாமல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. அந்த இடத்துல ஒய்க்கு பதிலாக டி போட்டுக்குவாங்க. அந்த ஆஃபீஸர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த ராக்கெட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுவார். அப்படி என்ன செக் பண்ணுவார் அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய கட்ஸ், அந்த நடுவில் இருக்கக்கூடிய வளையம் வந்துட்டு உண்மையிலே அவங்க இம்போர்ட் பண்ண நைலான் கட் மூலமாக தான் தயாரிச்சிருக்காங்களா, இல்லை டூப்ளிகேட்டில் அவங்க நைலான் கட்டை வேறு எதுக்குன்னா யூஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது பொருளை வச்சு தயாரிச்சுட்டு ஏமாத்துறாங்களான்றதை செக் பண்ணுவார். ஒருவேளை அங்கே போயிட்டு செக் பண்ணும்போது அந்த விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் மூலமாக அது நைலான் கட் தானா இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருளான்ட்டு செக் பண்ண முடியல, டவுட்டாக இருக்குன்னு அவர் ஃபீல் பண்ணாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு சூட்டபிள் மெத்தடை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி வேறு ஒரு எப்படி முடியுமோ அது ஒரு மிஷின் மூலமாக செக் பண்ணலாம். இல்லை அப்படி ஏதாவது ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களால எது மூலமாக அதை கன்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை அப்படி அந்த கட்ஸ் வந்து நைலான் கட் மூலமாக இல்லை அவங்க இம்போர்ட் பண்ண கட் மூலமாக அதை செய்யலை, வேறு ஏதோ ஒரு பொருள் மூலமாக செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த கிளைமை வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இம்போர்ட் பண்ண பொருள் மூலமாக தான் அவங்க அதை செய்யலையே, அந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருள் அவங்க இம்போர்ட் பண்ண பொருளே இல்லை. அப்படின்ற பட்சத்தில் அவங்க இம்போர்ட் பண்ண பொருளை அவங்க வேறு எதுக்கோ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இம்போர்ட் டியூட்டி அவங்களுக்கு கிளைமாக கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை அவர் செக் பண்ணதில் உண்மையிலே அந்த பொருளை, அந்த ராக்கெட்ஸை அவங்க இம்போர்ட் பண்ண பொருள் மூலமாக தான் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆஃப்டர் சாட்டிஸ்ஃபையிங் ஹிம்செல்ஃப் தி ஆஃபீஸர் சூப்பர்வைசஸ் பேக்கிங், உண்மையிலே அது நைலான் கட் மூலமாக இம்போர்ட் பண்ண பொருள் மூலமாக தான் செஞ்சுருக்காங்கன்னு அவர் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டார் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் போக சொல்லி ஆர்டர் கொடுப்பாரு. அவர் செக் பண்ணி முடித்ததுக்கு பிறகு என்னன்னா, ஃபஸ்ட்டு அந்த இம்போர்ட் பண்ண பொருள் மூலமாக தான் அவங்க செஞ்சுருக்காங்களான்னு செக் பண்ணுவார். அது செக் பண்ணி முடிஞ்சதும் அதை பேக் பண்ணுறத பார்ப்பார். கரெக்டாக உண்மையிலே அந்த பொருளை தான் உள்ளே வச்சு பேக் பண்ணுறாங்களா இல்லை வேறு ஏதாவது பொருளை மாற்றி வச்சிடுறாங்களான்றதை செக் பண்ணுவார். அதை அவர் பேக் பண்ணி முடித்ததை பார்த்ததுக்கு பிறகு அதுக்கு மேலே அவரோட சீல் வச்சு, அவரோட ஆஃபீஸ் சீலை வச்சு சைன் பண்ணுவார். இதை எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன்ற மாதிரி சைன் பண்ணுவார். அந்த பார்ட் 1ல் ஃபார்ம் டியில் பார்ட் 1ல் தான் எத்தனை பொருள் என்னென்னலாம் அனுப்புகிறாங்க அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அந்த மேனுஃபேக்சரர் ஃபில் பண்ணி கொடுக்குறாரு. 4 காப்பியாக கொடுக்குறாருன்னு பார்த்தோம். அந்த 4 காப்பிலையும் அந்த பார்ட் 1ல் இருக்கிற எல்லாமே கரெக்டாக இருக்கான்றத அந்த ஆஃபீஸர் வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். தி ஃபேக்ட் ஷுட் பி என்டார்ஸ்ட் ஆன் ஆல் 4 காப்பீஸ் இன் பார்ட் 2 ஆஃப் ஃபார்ம் டி அண்ட் சைன்டு பை த ஆஃபீஸர் எக்ஸாமினிங் த குட்ஸ் அண்ட் த சூப்பரிண்டென்ட் ஆர் டெபுட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸைஸ் இன் அப்ரோப்ரியேட் பிளேசஸ் ஓவர் ஆஃபீஸ் சீல். தி பர்டிகுலர்ஸ் ஆஃப் சீல் வித் விச் த பார்சல்ஸ் ஹாவ் பீன் சீல்ட் ஷுட் பி நோட்டட் ஆன் ஆல் 4 காப்பீஸ். ஆக்சுவலாக என்னென்னா, இந்த பார்ட் 1ல் ஃபில் பண்ணி மேனுஃபேக்சரர் கொடுக்குறாரு. அதை அந்த ஆஃபீஸர் இன்ஸ்பெக்ட் பண்ணி முடித்ததுக்கு பிறகு அந்த ஃபார்ம் டியோட பார்ட் 2ல் அவர் இன்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் எல்லாத்துக்கும் என்னென்ன ரிசல்ட் கிடைச்சிருக்குன்றத அந்த எக்ஸாமைன் பண்ண ஆஃபீஸர் செக் பண்ணி சைன் பண்ணுவார். ஒரு வேலை எல்லாம் கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் அடுத்து அந்த சூப்பரண்டன்ட் டெபுட்டி சூப்பரண்டன்ட்டும் அவங்களோட ஆஃபீஸ் சீல் வச்சு அதில் சைன் பண்ணுவார். அந்த 4 காப்பிலையும் அவங்க எதை வச்சு எந்த சீலை வச்சு பேக் பண்ணாங்க, எப்படி பேக் பண்ணாங்கன்ற டீட்டெயிலையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தி குவாட்ரப்ளிகேட் காப்பி ஆஃப் ஃபார்ம் டி retained by Superintendent of Central Excise for record and remaining 3 copies handed over to exporter. அப்படி அந்த பார்ட் 2 ஆஃப் ஃபார்ம் டி ஃபில் பண்ணதுக்கு பிறகு சூப்பரிண்டென்ட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸைஸ்க்கு எல்லாம் அந்த ஆஃபீஸர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அவர் சைன் பண்ணுவார். அந்த சைன் பண்ண 4th காப்பி குவாட்ரப்ளிகேட் காப்பியை அவர் சூப்பரிண்டென்ட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுப்பார். ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 காப்பியை பொருளோட எக்ஸ்போர்ட்டர்கிட்ட கொடுத்துருவார். கொடுத்ததுக்கு பிறகு அந்த 3 காப்பி ப்ளஸ் அந்த குட்ஸ் எல்லாத்தையும்
அந்த எக்ஸ்போர்ட்டர் புக்கிங் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய போஸ்ட் மாஸ்டர்கிட்ட கொடுப்பாரு. அந்த போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the postmaster of booking office will forward the same along with 3 copies of form D after completing part 3 to foreign post office. அந்த பார்ட் 3ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புக்கிங் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்தது அது எல்லாத்தையும் என்டார்ஸ் பண்ணி போஸ்ட் மாஸ்டர் வந்துட்டு ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஆர்டிகல்ஸை அனுப்புவாங்க. புக் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அட் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் தி கன்சைன்மெண்ட்ஸ் along with 3 copies of form D will be presented to customs officer. அங்கே ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புனதுக்கு பிறகு அந்த ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கன்சைன்மெண்ட்ஸ் அலாங் வித் 3 காப்பீஸ், இங்கேருந்து போஸ்ட் மாஸ்டர் அனுப்பின 3 காப்பீஸ் ஆஃப் ஃபார்ம் டியும் அந்த கன்சைன்மெண்ட்ஸ் அதாவது அந்த ஆர்டிகல்ஸையும் சேர்த்து கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. The customs officer inspects the parcels and verify the parcels. If the contents do not tally, he will detain parcels by making suitable entry in part 4 of form D. அந்த கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் கொடுத்த பிறகு கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க அந்த பார்சல்ஸை செக் பண்ணுவாங்க, உள்ளே இருக்கக்கூடிய கன்சைன்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணுவாங்க. அப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஒருவேளை அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி உள்ள ஆர்டிக்கல் இல்லை, ஏதோ ஃப்ராடுலன்ட் சம்திங் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அந்த ஆர்டிகல்ஸை அப்படியே டிடைன் பண்ணிடுவாங்க. அந்த ஃபார்ம் டியில் பார்ட் 4 வந்து ஃபில் பண்ணி டிடைன் பண்ணிப்பாங்க. ஒருவேளை அந்த ஃபார்ம் டியில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரியே கரெக்டாக இருக்குது, கரெக்டாக டேலியாக இருக்குது அப்படின்னா தி எக்ஸாமினர் வில் மேக் சூட்டபிள் என்டார்ஸ்மெண்ட் ஆன் ஆல் 3 காப்பீஸ் ஆஃப் பார்ட் 4 ஆஃப் ஃபார்ம் டி அண்ட் பெர்மிட் தர் எக்ஸ்போர்ட் அவுட் ஆஃப் இந்தியா. இப்போது அது டேலி ஆகலை, தப்பாக இருக்குன்னாலும் அந்த பார்ட் 4ல் மென்ஷன் பண்ணி அப்படியே டிடைன் பண்ணிப்பாங்க. ஒரு வேலை சரியாக இருக்குது அப்படின்னா அதே பார்ட் 4ல் எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு என்டார்ஸ் பண்ணி அந்த ஆர்டிகல்ஸை வந்துட்டு இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுவாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு பிறகு அந்த ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸோட சூப்பரண்டன்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சுன்னு என்டார்ஸ் பண்ணி அந்த 3 காப்பீஸையும் அவர் அந்த ஒரிஜினல் காப்பி கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்துருவார். டூப்ளிகேட் காப்பி செகண்ட் காப்பியை அனுப்பின அந்த எக்ஸ்போர்ட்டருக்கு கொடுத்துட்டு 3rd காப்பியை அந்த பார்ட் 5 எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு 3rd காப்பியை சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டோட சூப்பரண்டன்ட்டுக்கே அனுப்புவார். அங்கே போனதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய சூப்பரண்டன்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, அது ரெண்டையும் ஆல்ரெடி அவர் தான் அந்த 4th காப்பியை ரிட்டைன் பண்ணி வச்சுருப்பார் சூப்பரண்டன்ட்டு. நம்ம இங்கேருந்து அனுப்பக்கூடிய ஆர்டிக்கலை அங்கேருந்து எல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகிட்டு ஃபாரினுக்கு அனுப்பிட்டாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணிப்பார். ஆன் ரெசிப்ட் ஆஃப் ஒரிஜினல் அப்ளிகேஷன் ஃப்ரம் சூப்பரண்டன்ட் ஆஃப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் the customs department will immediately process, treating it as claim for drawback of duty without waiting for further reference from exporter. இப்போ அந்த கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு சூப்பரண்டன்ட் ஆஃப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ்கிட்ட அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துருவார். அதை கொடுத்ததுக்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய பார்ட் 5 இம்போர்ட் டியூட்டி அவங்க பே பண்ண டீட்டெயில்ஸோட அதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த பார்ட் 5ன்னு இருக்கும். அந்த பார்ட் 5 வந்து சூப்பரண்டன்ட் ஆஃப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ஃபில் பண்ணி ஒரிஜினல் அப்ளிகேஷனை கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் டூப்ளிகேட் காப்பினா செகண்ட் காப்பியை சென்டருக்கும் 3rd காப்பியை சூப்பரண்டன்ட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அனுப்பிடுவார். அந்த ஒரிஜினல் காப்பி கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததும் அவங்க அந்த இம்போர்ட் டியூட்டி கிளைம் அப்ளிகேஷனாக அந்த ஒரிஜினல் காப்பியை கன்சிடர் பண்ணி 1 வாரத்துக்குள்ள அந்த கிளைமை வந்து சென்டருக்கு எக்ஸ்போர்ட்டருக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு மீண்டும் எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு எங்களுக்கு கிளைம் கொடுங்கன்னா எக்ஸ்போர்ட்டர் அப்ளிகேஷன் கொடுக்க வேண்டியதில்லை. அந்த ஒரிஜினல் அப்ளிகேஷன் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாலே அதுவே கிளைம் அப்ளிகேஷனாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. It should be ensured that such claims are disposed of within a week from the date which the application is received in the customs house. அந்த ஒரிஜினல் அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில் ஆகிட்டு கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததும் 1 வாரத்துக்குள்ளே அந்த
இம்போர்ட் டியூட்டிக்கான கிளைமை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இதில் 4 காப்பி கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம். அதனோட லாஸ்ட்டில் எந்தெந்த காப்பி யார் யாருக்கு போகுதுன்றதை பற்றி பார்ப்போம். ஒரிஜினல் காப்பி ஃபார்வர்டட் டு கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் பை சூப்பரண்டன்ட் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ். ஒரிஜினல் காப்பியை சூப்பரண்டன்ட் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் அந்த பார்ட் 5 ஃபில் பண்ணிட்டு கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாரு. டூப்ளிகேட் காப்பினா செகண்ட் காப்பி, அதை வந்துட்டு சூப்பரண்டன்ட் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் அந்த எக்ஸ்போர்ட்டருக்கு சென்டருக்கே கொடுக்குறாரு. ட்ரிப்ளிகேட் காப்பி தேர்டு காப்பி ஃபார்வர்டட் பை சூப்பரண்டன்ட் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் டு சூப்பரண்டன்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ். அந்த தேர்டு காப்பியை சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டோட சூப்பரண்டன்ட்டுக்கு அனுப்பி விடுறாரு. ஃபோர்த்து காப்பி வந்துட்டு அந்த பார்ட் 2 ஃபில் பண்ணிவிட்டு அங்கே சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டு அவங்களே வச்சுக்கிறாங்க. இதில் இம்போர்ட் ஃபார்மாலிட்டிஸ் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எக்ஸ்போர்ட் ஃபார்மாலிட்டி. இந்தியாவிலேருந்து ஒரு பொருளை ஃபாரினுக்கு அனுப்பும்போது இந்த வேலைலாம் இருக்குது. அதுவே ஃபாரின்லேருந்து ஒரு பொருளை இந்தியாவுக்கு வருது அப்படின்ற பட்சத்தில் கஸ்டம்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு கஸ்டம்ஸ் செக் பண்ணுவாங்க. பாயிண்ட் ஆஃப் என்ட்ரியில் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் செக் பண்ணோம். அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட், அதில் டியூட்டி ஏதாவது இருக்கான்றத அசஸ் பண்ணுவாங்க. தி எக்ஸாமினேஷன் அண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் டியூட்டி ஆன் இன்வெர்ட் ஃபாரின் ஆர்டிகல்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்ட் இன் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸஸ் அண்ட் சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸஸ். முன்ன சொன்னது போல தான் இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி சம்மந்தமான ஒர்க் எல்லாமே ஒன்று ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ அல்லது சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ தான் நடக்கும். When duty is assessed on an article, it is accompanied by an assessment memo. ஒரு ஆர்டிக்கலில் டியூட்டி செக் பண்ணுறாங்க அப்படின்னாலே அந்த ஆர்டிக்கலில் அந்த அசஸ்மெண்ட் மெமோன்னு ஒன்று கூட வந்து அக்கம்பனி பண்ணுவாங்க. அந்த அசஸ்மெண்ட் மெமோன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அசஸ்மெண்ட் மெமோன்றது தான் அந்த சிடி கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்கக்கூடிய ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு சின்ன பேப்பரில் வந்து அட்டாச் பண்ணி அனுப்புவாங்க. அதில் தான் எவ்வளோ அமௌண்ட் கஸ்டம்ஸ் டியூட்டி வாங்கணுன்றது இருக்கும். இன்னொரு காப்பி அந்த ஆர்டிக்கலோடய ஒட்டிகிட்டு இருப்பாங்க, அதுலேயும் அதே போல் இருக்கும். அந்த ஆர்டிக்கலோட ஒட்டிகிட்ருக்க அசஸ்மெண்ட்டு காப்பியை வந்துட்டு சென்டர்கிட்டயே கொடுத்துடுவோம் ஆர்டிக்கலோட. இன்னொரு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற காப்பியை சென்டர்கிட்ட கொடுக்க மாட்டோம், அட்ரஸிக்கிட்ட கொடுத்துடுவோம். ஆர்டிக்கலோட ஒட்டிகிட்ருக்கோம், நம்ம அட்ரஸுக்கிட்ட அந்த சிடி அமௌண்ட்டை வாங்கிட்டு ஆர்டிக்கலோட அந்த ஒரு காப்பியை கொடுத்துருவோம். இன்னொரு காப்பி தனியாக வெளியில் இருக்கும், அந்த காப்பியில் அந்த அட்ரஸுக்கிட்ட சைன் வாங்கிட்டு நாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். தி கஸ்டம்ஸ் டியூட்டி, தி டோட்டல் ஃபீ for customs clearance and any other fee payable or indicated in the memo. இப்போது அந்த அசஸ்மெண்ட் மெமோவில் என்னென்ன ஃபீ எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, அந்த ஆர்டிக்கலுக்கு எவ்வளோ கஸ்டம்ஸ் டியூட்டி நம்ம கலெக்ட் பண்ணணும், அது இல்லாமல் அந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஃபீன்னு ஒன்று இருக்குது. என்னென்னா போஸ்டேஜ், நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தான் கஸ்டம்ஸ்க்கு கொடுக்குறோம், அவங்க வந்து எவ்வளோ டியூட்டின்னு அசஸ் பண்ணுறாங்க, அந்த ஒர்க்குக்காக கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஃபீன்னு ஒன்று வாங்குகிறோம். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் கலெக்ட் பண்ண வேண்டி இருந்தது அப்படின்னா அது எல்லாமே அந்த அசஸ்மெண்ட் மெமோவில் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அசஸ்மெண்ட் மெமோ அக்கம்பனிஸ் ஆல் இன்வெர்ட் பார்சல்ஸ் ஈவன் இஃப் நோ டியூட்டி இஸ் அசஸ்ட் ஆன் இட். என்னென்னா டியூட்டி அசஸ்மெண்ட் பண்ணும்போது இந்த அசஸ்மெண்ட் மெமோன்றதை அட்டாச் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். ஆனால் அதுவே ஃபாரின்லேருந்து ஒரு பார்சல் நம்ம கண்ட்ரிக்கு வருது அப்படின்னா அந்த பார்சல் கஸ்டம்ஸ் டியூட்டியை அதுக்கு பே பண்ண வேண்டி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, பார்சலாக இருந்ததுன்னா எல்லா பார்சலுக்கும் அசஸ்மெண்ட் மெமோ இருக்கும், கூட வந்து அக்கம்பனி பண்ணுவாங்க. அதுவே ஒரு லெட்டர் மெயில் ஆர்டிக்கலாக இருந்தது அப்படின்னா அந்த ஆர்டிக்கல் டியூட்டி இருந்தால் மட்டும்தான் அது கூட அசஸ்மெண்ட் மெமோவை அக்கம்பனி பண்ணுவாங்க. அந்த ஆர்டிக்கல் ஒரு வேளை டியூட்டி பே பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னா அதில் அசஸ்மெண்ட் மெமோ இருக்காது. அதுவே ஒரு ரெஜிஸ்டர்டு ஆர்டிக்கலாக இருந்தது அப்படின்னா அது டியூட்டி இருக்கா இல்லையாங்கிறது செகண்ட் விஷயம். ஆனால் ரெஜிஸ்டர்டு ஆர்டிக்கலாக இருந்தது அப்படின்னா அதில் டியூட்டி இருக்குமோன்ட்டு செக் பண்ணாலே, ஓப்பன் பண்ணி எக்ஸாமைன் பண்ணாலே அந்த ஆர்டிக்கல் கூட அசஸ்மெண்ட் மெமோன்றது இருக்கும். இதில் பாருங்கள், இது ஒரு முக்கியமான விஷயந்தான். ஏன்னா 3 கண்டிஷன் தான் இருக்குது. ஒன்று வந்து பார்சலாக இருந்தது அப்படின்னா அதில் டியூட்டி அவங்க பே பண்ண வேண்டி இருந்தாலும் சரி, பே பண்ண வேண்டியது இல்லைனாலும் சரி, கம்பல்சரி அசஸ்மெண்ட் மெமோ அதில் இருக்கணும். அதுவே லெட்டர் மெயிலாக இருந்தது
அப்படின்னா டியூட்டி பே பண்ண வேண்டி இருந்தால் மட்டும்தான் அசஸ்மெண்ட் மெமோ இருக்கும். ஆனால் ரெஜிஸ்டர்டு ஆர்டிக்கலாக இருந்தது அப்படின்னா அதை அவங்க எக்ஸமைன் பண்ணால் மட்டும் அசஸ்மெண்ட் மெமோ இருக்கும். ஆனால் எக்ஸமைன் பண்ணுறாங்கன்றதுனால அவங்க டியூட்டி கம்பல்சரி இருக்குன்ற அவசியம் கிடையாது. அந்த ஆர்டிக்கல் டியூட்டி பே பண்ண வேண்டி இருந்தாலும் சரி, இல்லை டியூட்டி ஃப்ரீயாக இருந்தாலும் சரி, அவங்க எக்ஸமைன் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் அசஸ்மெண்ட் மெமோ கம்பல்சரி இருக்கும். ஆல் ஆர்டிகல்ஸ் சப்ஜெக்ட் டு கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆர் கிவன் எ நியூ ஆர் சீரியல் நம்பர் அட் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் preceded by letter or alphabet of the name of foreign post office. இப்போ அந்த அசஸ்மெண்ட் மெமோ செக் பண்ணுறாங்க, அந்த ஆர்டிக்கல் கஸ்டம்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னாலே அந்த ஆர்டிக்கலில் ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருவாங்க. என்னென்னா அந்த ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் அந்த நம்பரில் வந்துட்டு ஆல்ஃபபெட் லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகும். ஃப்ரண்ட்டில் வந்து ஆல்ஃபபெட் லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எந்த ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸில் கஸ்டம்ஸ் ட்ரீட்மெண்ட் நடந்ததோ அந்த ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸை மென்ஷன் பண்ணக்கூடிய ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் அதில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த சென்னைன்னு பார்த்தோம்னா எம்ஏ இல்லை எம்எஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். In all correspondence concerning such articles, the serial number should be quoted in addition to original registration number assigned by office of origin. அதாவது அந்த ஆர்டிக்கல் சம்மந்தமான எந்த விதமான என்கொயரியாக இருந்தாலும் அந்த ஆர்டிக்கலோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மென்ஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்ட்ராவான சீரியல் நம்பரையும் சேர்த்து கொடுக்கணும். ஏன்னா அந்த ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்த சீரியல் நம்பரும் மென்ஷன் பண்ணி தான் அதுக்கான என்கொயரி எதுவாக இருந்தாலும் கேட்கணும். இஃப் த அட்ரஸி ஆஃப் இன்வெர்ட் ஃபாரின் ஆர்டிகல் இஸ் அக்ரீவ்ட் அட் த அமௌண்ட் ஆஃப் டியூட்டி அசஸ்டு, ஹீ ஷுட் அப்ளை இன் ரைட்டிங் டு த டெலிவரி போஸ்ட் ஆஃபீஸ் கன்சர்ன் டு ரிட்டர்ன் த ஆர்டிகல் டு கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிஸ், தட் இஸ் போஸ்டல் அப்ரைசர், ஃபார் ரீஅசஸ்மெண்ட் அலாங் வித் நெசசரி டாக்குமெண்ட்ஸ். ஒருவேளை அட்ரஸி என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆர்டிக்கல் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டியூட்டி வாங்க சொல்லி அசஸ்மெண்ட் மெமோவில் மென்ஷன் பண்ணி அனுப்புகிறாங்க. ஆனால் அட்ரஸி வந்துட்டு இதுக்கான கஸ்டம்ஸ் டியூட்டி அமௌண்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டெலிவரி போஸ்ட் ஆஃபீஸர் போஸ்ட் மாஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்பணும். இந்த ஆர்டிக்கலில் வந்து டியூட்டி வந்து அதிகமாக போட்டிருக்காங்க, ஆனால் ஆர்டிக்கலோட வேல்யூவில் தான் இதுக்கு கம்மியாக தான் டியூட்டி வரணும், இதில் டியூட்டியை அதிகமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த டியூட்டியை குறைக்க சொல்லி ரீகன்சிடர் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலை போஸ்டல் அப்ரைசர், அதாவது கஸ்டம்ஸ் அத்தாரிட்டினா யார்? போஸ்டல் அப்ரைசர் ஆர் பிரின்சிபல் போஸ்டல் அப்ரைசர். அவங்க தான் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸில் சப்ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் அந்த டியூட்டி அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கே திருப்பி அனுப்பி அந்த ஆர்டிக்கலோட டியூட்டியை ரீஅசஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அவங்க லெட்டர் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த டெலிவரி போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து அந்த ஆர்டிக்கலை அங்கே இருக்கக்கூடிய ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்க்கோ சப்ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்க்கோ அனுப்பி ரீஅசஸ்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ரீஅசஸ்மெண்ட் பண்ண சொல்கிறாங்கன்ற காரணத்தினால கம்பல்சரி அந்த டியூட்டி வந்து குறையுன்றது கிடையாது. ஏன்னா அனுப்புனது கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் கரெக்டாகவே வரலாம், அல்லது உண்மையிலே அவங்க ஏதாவது வேல்யூ அதிகமாக மாற்றி போட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு செகண்ட் டைம் செக் பண்ணிட்டு குறைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் குறைச்சும் அனுப்பலாம். கம்ப்ளைண்ட்ஸ் அபவுட் அசஸ்மெண்ட் ஆஃப் டியூட்டி ஆர் டெல்ட் ஒன்லி வித் கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிஸ். அதான் முன்ன சொன்னது போல் அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி சம்மந்தமான எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸாக இருந்தாலும் அது கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிஸ் மட்டும்தான் டீல் பண்ணுவாங்க. போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க போட்டிருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் டியூட்டிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்குன்னா அந்த அமௌண்ட்டை வாங்கி நம்ம கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்ப வேண்டியது மட்டும்தான் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டோட வேலை. References received from postal appraiser and principal postal appraiser are treated as emanating from customs department. For example, ஒரு லெட்டர் அனுப்பிட்டாங்க, அங்கேருந்து போஸ்டல் அப்ரைசரோ அல்லது பிரின்சிபல் போஸ்டல் அப்ரைசரோ ஏதாவது ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. அப்படி அந்த போஸ்டல் அப்ரைசர் அல்லது பிரின்சிபல் போஸ்டல் அப்ரைசர் அவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர்கிட்ட இருந்து நமக்கு எந்த ஒரு லெட்டர் வந்தாலும் அது கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டே அனுப்பினதாக தான் எடுத்துக்கணும்.
எடுத்துப்போம். அடுத்தது ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸஸ் அண்ட் ஆல் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸஸ் ஆர் ஆத்தரைஸ்ட் டு இஷ்யூ ரெசிப்ட்ஸ் ஃபார் கஸ்டம்ஸ் டியூட்டி பெய்ட் இஃப் ரெக்கார்ட் பை அட்ரஸி. அதாவது கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ணிட்டாங்க, அதுக்காக 2 காப்பி இருக்கும். ஒன்று வந்துட்டு ஒரு காப்பி நம்ம ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம், இன்னொரு காப்பி வந்து ஆர்டிக்கலோட ஒட்டியே இருக்கும், அதை அப்படியே அட்ரஸுக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவோம். ஒருவேளை கொடுத்துட்டு வந்ததுக்கு பிறகு அந்த காப்பியில் லெட்டர்ஸ் கிளியராக இல்லை அல்லது கிழிஞ்சிடுச்சு, அந்த காரணத்தினால மீண்டும் அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ணதுக்கான ரெசிப்ட் வேணும்னு அட்ரஸி கேட்டாங்க அப்படின்னா கொடுக்கலாம். ஆனால் அந்த கொடுக்கக்கூடிய பவர் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் மட்டும்தான் இருக்குது. அப்போ எஸ்ஓவில் ஒரு ஆர்டிக்கல், சப் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஆர்டிக்கல் கஸ்டம்ஸ் டியூட்டியோட டெலிவரி ஆகிருக்கு, அவங்களுக்கு அந்த ரெசிப்ட் வேணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க எஸ்ஓவில் அந்த அப்ளிகேஷனை கொடுக்கலாம். எஸ்ஓலேருந்து ஹெச்ஓக்கு அனுப்பி ஹெச்ஓலேருந்து வாங்கி தான் எஸ்ஓ வந்து அட்ரஸிக்கு அந்த ரெசிப்டை கொடுப்பாங்க. தி அட்ரஸி ஷுட் அப்ளை ஃபார் சச் ரெசிப்ட் அட் த டைம் ஆஃப் டெலிவரி ஆர் இமீடியட்லி தேர் ஆஃப்டர் அண்ட் நாட் லேட்டர் தென் 10 days ப்ரொடியூசிங் த wrapper ஆஃப் த ஆர்டிக்கல். என்னென்னா அந்த அட்ரஸி வாங்கினதுக்கு பிறகு எப்போ கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டெலிவரி ஆகி மேக்ஸிமமாக 10 நாளுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணி கேட்கணும். 10 நாளை தாண்டிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. ஆர்டிகல்ஸ் ஆன் விச் கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் ₹500 ஆர் டெலிவர்ட் ஒன்லி த்ரூ விண்டோ. அந்த கஸ்டம்ஸ் டியூட்டியானது ₹500 மேலே இருந்தது அப்படின்னா அது விண்டோவில் மட்டும்தான் பே பண்ணணும். கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஃபீ இப்போ நம்ம முன்னையே பார்த்தோம். அந்த அசஸ்மெண்ட் மெமோவில் கஸ்டம்ஸ் டியூட்டி எவ்வளோ அமௌண்ட்டு, அதுக்கான கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஃபீ எவ்வளோ, அது இல்லாமல் வேறு என்னென்ன ஃபீஸ்லாம் வாங்குகிறோமோ அது எல்லாமே அந்த அசஸ்மெண்ட் மெமோவில் மென்ஷன் ஆகிருக்குன்றதை பார்த்தோம். அப்போ அந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஃபீனா என்ன? எவரி இன்வெர்ட் ஃபாரின் ஆர்டிக்கல் ஆன் விச் டியூட்டி இஸ் லெவிட் இஸ் சப்ஜெக்ட் டு எ போஸ்டல் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஃபீ. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராவான ஃபீ தான். என்னென்னா கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் நம்ம வந்து கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த ஆர்டிக்கலை கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்து அந்த ஆர்டிக்கலில் டியூட்டி அசஸ் ஆகி வருதுன்ற பட்சத்தில் அந்த கஸ்டம்ஸ்க்கான அமௌண்ட்டை நம்ம கலெக்ட் பண்ணி கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுப்போம். அந்த கிளியரன்ஸ்க்கு போயிட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்கான பொறுப்பு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட இருக்கிறதுனால அந்த ஒர்க்கை போஸ்டல் டிபார்ட்மெண்ட் செய்கிறதுனால அந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஃபீன்னு நம்ம ஒரு எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறோம். This fee is collected along with the customs duty and other dues. அதை கஸ்டம்ஸ் டியூட்டி ப்ளஸ் எனி அதர் ஃபீ கலெக்ட் பண்ண வேண்டி இருந்தது அப்படின்னா அந்த ஃபீ கூட நம்ம இந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஃபீயையும் சேர்த்து கலெக்ட் பண்ணுறோம். ஒருவேளை அது கஸ்டம்ஸ் ஃபீ நம்ம வாங்க வேண்டியதே இல்லை, டியூட்டியே கிடையாது அப்படின்னா அந்த டைமில் நம்ம அந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஃபீன்றது வாங்குறதில்ல. அப்படி ஏதாவது ஒரு டியூட்டி பே பண்ண வேண்டி இருந்தது அப்படின்னா மட்டும்தான் நம்ம அந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஃபீன்றதை வாங்குகிறோம். இன் கேஸ் ஆஃப் பார்சல்ஸ் ரிட்டன் டு சென்டர், ஒருவேளை அந்த சிடி ஆர்டிக்கல் ஒரு பார்சல் ஆர்டிக்கல் வருது, அதுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ண வேண்டி இருக்குது அப்படின்ற சமயத்தில் அதுக்கு அதே ஆர்டிக்கலுக்கு வந்துட்டு இந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஃபீயும் கம்பல்சரி இருக்கும். அப்படி அந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஃபீ இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கல், ஒரு பார்சல், ஆர்டிக்கல் கிடையாது பார்சல், அந்த பார்சல் வந்து சென்டருக்கே ரிட்டன் போயிடுச்சு, அட்ரஸி வாங்கலை அப்படிங்கிற சமயத்தில் அந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஃபீயை நாம் சென்டர்கிட்டேருந்து வாங்குவோம். யார் அனுப்புனாரோ அவருக்கே ரிட்டன் போகும். அந்த கண்ட்ரிலேருந்து அந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஃபீயை வாங்கி நம்ம கண்ட்ரிக்கு அவங்க கொடுத்துடணும். On account of controls imposed by Import and Export Control Act, import of goods exceeding certain value requires import license even if they are free gift. அதாவது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ஆக்ட் படி என்னென்னா அந்த இம்போர்ட் ஆகக்கூடிய ஆர்டிக்கல் ஒரு செர்டைன் வேல்யூக்கு அதிகமாக இருக்கும்போது அவங்க வந்து இம்போர்ட் லைசன்ஸ், அதாவது ஒரு வேல்யூக்கு அதிகமாக போகுதுன்ற சமயத்தில் அந்த எவ்வளோக்கு வந்து அவங்க இம்போர்ட் பண்ணுறாங்க, இந்த வேல்யூ இம்போர்ட் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் அவங்க வச்சுருக்காங்களான்றத கம்பல்சரி கேட்கணும். அது ஒரு வேளை ஃப்ரீ கிஃப்டாக இருந்தாலும் அது இம்போர்ட் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் அவங்களுக்கு இருக்கணும். ஆர்டிகல்ஸ் கண்டெய்னிங் குட்ஸ் ரெக்கரிங் இம்போர்ட் லைசன்ஸ் ஆர் டிடைன்டு பை கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிஸ் அண்ட் நோட்டீசஸ் issued to produce such documents before the customs at their own cost. அப்படி இம்போர்ட் லைசன்ஸ் இம்போர்ட் லைசன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய கூட்ஸ் வந்து இம்போர்ட் ஆகுதுன்ற சமயத்தில் அந்த அட்ரஸுக்கு
நோட்டீஸ் அனுப்புவாங்க கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட், இப்படி உங்களுக்கான ஆர்டிக்கல் நாங்கள் டிடைன் பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் இம்போர்ட் லைசன்ஸை காமிச்சாதான் இதை கொடுப்போம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க அட்ரஸி தான் அவங்களோட சொந்த செலவுலேயே இம்போர்ட் லைசன்ஸை கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட காமிக்கணும். போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இதில் தலையிடாது. In some cases, customs impose a fine to be paid by the addressee direct to customs instructed by them before the article is released from foreign post office. ஒரு சில கேசஸில் ஒரு சில நேரத்தில் அந்த அட்ரஸி வந்துட்டு டைரெக்டாக ஏதாவது ஃபைன் போட வேண்டி இருந்தது, ஏதாவது வேல்யூ அதிகமான ஆர்டிக்கல் வாங்குகிறாங்க, இல்லை அதில் ஏதாவது குறை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபைன் ஏதாவது போட வேண்டிய சூழ்நிலை இருந்தது அப்படின்னா கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபைனை இம்போஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபைன் வந்துட்டு கஸ்டம்ஸ் டியூட்டி மட்டும்தான் நம்ம வாங்குவோம். அதுவே பெனால்ட்டியாக போட்டாங்கன்னா போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வாங்காது. அந்த பெனால்ட்டி இருக்கக்கூடிய ஆர்டிக்கலாக இருந்ததுன்னா அது அந்த ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க அந்த பெனால்ட்டி அமௌண்ட்டை அட்ரஸி வந்து பே பண்ணிடணும். அப்படி பே பண்ணால் மட்டும்தான் அது ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து டிரான்ஸ்மிஷன் ஆகும் டெலிவரிக்கு. அப்படி இல்லைன்னா அது அங்கேயே தான் இருக்கும். தி கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிஸ் மே ஆல்சோ கான்ஃபிஸ்கேட் அன் ஆர்டிகல் ஃபார் வயலேஷன் ஆஃப் எனி லாஸ் இன் விச் கேஸ் இட் பிகம்ஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கவர்மெண்ட். அதாவது ஏதாவது கவர்மெண்ட்டோட சட்டத்துக்கு புறம்பாக ஒரு ஆர்டிக்கல் அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த ஆர்டிக்கலை கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் பிடிச்சு வச்சிடலாம். பிடிச்சாங்க அப்படின்னா இந்த சட்டத்துக்கு புறம்பாக அவங்க அனுப்புகிறாங்கன்ட்டு ஆர்டிக்கலை பிடிச்சாங்க அப்படின்னா அந்த ஆர்டிக்கல் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாயிடும், திரும்ப கொடுக்க மாட்டாங்க, அட்ரஸுக்கும் போகாது, சென்டருக்கும் போகாது. அந்த வயலேஷன் ஆஃப் எனி லாஸ்ன்றது எப்படி பார்ப்பாங்க என்னன்னா, அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டே பார்க்கும்போது பார்த்தோம், இந்த ஆர்டிகல்ஸ் வந்து இந்தியன் கஸ்டம்ஸ் ஆக்ட் 1962 படி மட்டும் இல்லை, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ஆக்ட், அந்த மற்ற ஒரு 2-3 லாஸ் பார்த்தோம், அதுபடியும் அந்த ரூல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லை ஏதாவது ரூலை மீறி இருக்காங்களான்றதை செக் பண்ணுறதும் அந்த கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிஸோட ஒர்க் தான்றதை பார்த்தோம். அப்படி ஏதாவது சட்டத்துக்கு புறம்பாவோ சட்டத்துக்கு ஆப்போசிட்டாவோ இருக்கிற சமயத்தில் அந்த ஆர்டிக்கலை கான்ஃபிஸ்கேட் பண்ணி டிபார்ட்மெண்ட் வச்சுடுவாங்க. அப்படி கான்ஃபிஸ்கேட் பண்ணிட்டாங்கன்ற சமயத்தில் அந்த ஆர்டிக்கல் வந்துட்டு கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியாக மாறிடும். ரெஃபரன்சஸ் இன் சச் கேசஸ் ஷுட் பி மேட் ஒன்லி டு த கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிஸ். ஒரு வேளை அப்படி ஏதாவது ஆர்டிக்கல் கான்ஃபிஸ்கேட் பண்ணியிருக்காங்கன்ற பட்சத்தில் அது சம்மந்தமாக எந்த விதமான டீட்டெயில்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் அனுப்பணுன்னாலும் அது கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அனுப்பணும். போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இவ்வளோ தான் சார் இந்த கிளாஸில் கஸ்டம்ஸ் கண்ட்ரோலை பற்றின கிளாஸ் முடிஞ்சது. ஆல்மோஸ்ட்டு பிஓகேட் பார்ட் 2ல் 95% சிலபஸும் இதோட முடிஞ்சது. அதுக்கு மேலே எதுவும் பெருசாக இல்லை. ப்ரோபிஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் இருக்குது. அண்ட் என்கொயரி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அது சம்மந்தமாக சும்மா கம்மியாக தான் சொல்ல வேண்டியது இருக்கும், அதிகமாக இருக்காது. பிஓகேட் பார்ட் 2 ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.